Welcome to English Grammar and Spoken English with loads of happiness from Manimegle Vijayarangan. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது transformation of sentences, that is simple compound complex transformation part 2. ஸோ part 1 பார்த்துட்டு கண்டினியூஸாக இதை பாருங்கள். ஏன்னா part 1ல் I have given 5 types. இதில் மிச்சம் 5 types. Altogether there are 10 types of 10 ways of changing the simple to compound, compound to complex. ஸோ இதை கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ டைப் 6 பார்ப்போம். டைப் 6ல் சிம்பிள் சென்டென்ஸில் ஹேவிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது மாதிரி வந்ததுன்னா சேஞ்ச் பண்ணும்போது காம்பவுண்டுக்கு அண்ட் தென் அண்ட் யூஸ் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ்க்கு ஆஃப்டர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். வில் see the எக்ஸாம்பிள், அப்போ உங்களுக்கு புரியும். ஹேவிங் குக்ட் டின்னர் ஷீ cleaned the kitchen. அப்படின்னா டின்னர் குக் பண்ணி முடித்த பிறகு அவங்க கிச்சனை க்ளீன் பண்ணாங்க. Having cooked dinner, she cleaned the kitchen. Having plus இது cooked past participle. இதே simple to compound மாற்றும்போது என்ன? She cooked dinner and then cleaned the kitchen. அது பாருங்கள், மீனிங் மாறக்கூடாது, அதுதான் மெயின். She cooked dinner, main clause, and she cleaned the kitchen, another main clause, and then is the conjunction. So she cooked dinner and then cleaned the kitchen. இப்போ நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பார்ப்போம். காம்ப்ளெக்ஸில் பாருங்கள், ஆஃப்டர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ இங்கே ஆஃப்டர் வந்து இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ சபார்டினேட் கன்ஜங்ஷன். ஏன்னா ஆஃப்டர் வந்து ப்ரிப்போசிஷனாக கூட யூஸ் பண்ணுவாங்க. ஹியர் ஆஃப்டர் ஷீ ஹேட் குக்ட், ஆஃப்டர் ஷீ ஹேட் குக் டின்னர் ஷீ cleaned the kitchen. ஸோ ஷீ cleaned the kitchen மெயின் clause, ஆஃப்டர் ஷீ ஹேட் குக் டின்னர் சபார்டினேட் clause. ஸோ திஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். டைப் 7. டைப் 7ல் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ்க்கு இந்த ஈவெண்ட் ஆஃப் ஆர் இன் கேஸ் ஆஃப் இந்த ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம். அதே காம்பவுண்டுக்கு ஆர் எல்ஸ் ஆர் அதர்வைஸ். ஃபார் காம்ப்ளெக்ஸ் இஃப் இல்லைனா அன்லெஸ். வில் see the example. In the event of working hard you can succeed, or in case of working hard you can succeed. நீ கஷ்டப்பட்டேன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவ அப்படின்னு அர்த்தம். அதே மீனிங்கோடு தான் மாற்றணும். You must work hard or else you cannot succeed. You must work hard, otherwise you cannot succeed. ஸோ இங்கே ரெண்டு மெயின் clause வருது பாருங்கள் காம்பவுண்டில். அடுத்தது காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது இஃப் சபார்டினேட் கன்ஜங்ஷன். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் you can succeed. If you work hard, main clause. Sorry, if you work hard is subordinate clause and you can succeed is main clause. So it's a complex sentence. If you work hard you can succeed. இதே unless யூஸ் பண்ணோம்னா unless you work hard you cannot succeed. இப்போ டைப் 8 பார்ப்போம். டைப் 8ல் சிம்பிள் சென்டென்ஸில் 2 ப்ளஸ் வேர்ப், அதாவது இன்ஃபினிட்டிவ் சொல்லுவோம் இல்லையா, அதான் 2 ப்ளஸ் வேர்ப். இப்போ அது வந்ததுன்னா காம்பவுண்டாக மாற்றும் போது அண்ட் ஸோ யூஸ் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ்க்கு ஸோ தேட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் he worked hard to get the job. இப்போ 2 ப்ளஸ் வேர்ப் பாருங்கள், டு கெட் த ஜாப். இதே காம்பவுண்டாக மாற்றும்போது he worked hard and so he got the job. இதே காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது he worked hard so that he could get the job. இங்கே he worked hard, that is the main clause, so that he could get the job is subordinate clause. இப்போ டைப் 9 பார்க்கலாம். டைப் 9ல் besides, சிம்பிளில் வந்து பிசைட்ஸ்னால் in addition toன்னு அர்த்தம். அதுக்கு காம்பவுண்ட் நாட் ஓன்லி டாட் 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 சம் அதர் வேர்ட்ஸ் வில் கம் பட் ஆல்சோ. அடுத்தது காம்ப்ளெக்ஸ்க்கு ஹூ. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். பிசைட்ஸ் கிரிக்கெட் ஹீ பிளேஸ் ஃபுட்பால், அதாவது இன் அடிஷன் டு கிரிக்கெட் ஹீ ஆல்சோ பிளேஸ் ஃபுட்பால்னு அர்த்தம். பிசைட்ஸ் கிரிக்கெட் ஹீ பிளேஸ் ஃபுட்பால். இங்கே பாருங்கள், ஹீ நாட் ஓன்லி பிளேஸ் கிரிக்கெட் பட் ஆல்சோ பிளேஸ் ஃபுட்பால். ஸோ இங்கே 2 மெயின் clause இருக்குது. இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஹூ யூஸ் பண்ணுறோம் இல்லையா. He who plays cricket is also a footballer. He is also a footballer. அது main clause. Subordinate clause who plays cricket, that is the subordinate clause. ஏன்னா இங்கே subordinate conjunctionsோட சேர்ந்து வருது. Okay? So he who plays cricket is also a footballer. இங்கே ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணலாம், ஏன்னா so that the meaning should not change. So இதுக்கு keywords என்ன? Besides, not only but also, and who. இப்போ டைப் 10 பார்ப்போம். டைப் 10ல் இப்போ சிம்பிள் சென்டென்சஸில் குவாலிட்டி வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அட்ஜெக்டிவ்ஸ் மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும் இல்லையா,
அது மாதிரி வேர்ட்ஸ் வந்ததுன்னா and யூஸ் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸ்க்கு which, that இல்லைன்னா பர்சனாக இருந்தால் who அது மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் she cooks different delicious food. இங்கே டெலிஷியஸ் ஃபுட் அதுதான் குவாலிட்டி வேர்ட். இதை இப்போது காம்பவுண்டாக மாற்றணுன்னா என்ன, ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கணும். ஷீ குக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், தே ஆர் டெலிஷியஸ், ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கனெக்ட் பண்ணுங்கள் அண்டோட. ஸோ ஷீ குக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் தே ஆர் டெலிஷியஸ். ஸோ இந்த மீனிங்கே மாறல பாருங்கள். இதையே காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது ஷீ குக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் that are delicious. So she cooks different food, that is main clause. That are delicious is subordinate clause. So you all would have enjoyed this topic. This is very important as I said before. இப்போ அதில் டைப் 5 ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, இது டைப் 6 to 10. ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு வீடியோவும் ஒன்றா பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆஃப்கோர்ஸ் டேக் கேர்.